தமிழ் மொழி விழா 2025 நீங்களும் ஒரு சிறப்பு பேச்சாளராக தமிழகத்திலிருந்து கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி. திரு ஒளிவண்ணன் சிறந்த எழுத்தாளர், மிகுந்த பகுத்தறிவாளர், அருமையான தமிழில் பேசக்கூடிய இளைய நண்பர். நான் பெற்ற பெயர் தமிழகத்துக்கு சென்று அவருடைய நிறைய உரையாடி இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க திரு ஒளிவண்ணன்? வணக்கம். நான் நலமாக இருக்கிறேன். உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. இன்றைய பேச்சு உங்களுக்காக நமது மாணவர்களும் மற்றும் பார்வையாளர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நேரத்தை கடத்தாமல் உங்கள் பேச்சுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஒளிவண்ணன். நான் முனைவர் பட்டம் பெற்றவன். பதிப்புத் துறையில் ஏறத்தாழ 25 ஆண்டுகளாக உள்ளேன். 2வது தலைமுறையாக நான் இந்த பதிப்புத் துறைக்கு வந்திருப்பவன். 70களிலிருந்து நான் இந்த பதிப்புத் துறையை பார்த்து வருகின்றேன். குறிப்பாக இதில் பல மாற்றங்களை பார்த்து வருகிறோம். அச்சுத்துறையாக இருந்தாலும் சரி, அச்சு கோர்க்கும் துறையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு பல மாற்றங்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வாசிப்பது, எழுதுவது எல்லாமே இன்றைக்கு மாறி வருகிற சூழ்நிலை. சிங்கப்பூரிலே நடைபெறுகின்ற மாநாட்டிலே என்னுடைய அருமை நண்பர் குணசேகரன் அவர்கள் அ செயற்கை நுண்ணறிவு குறித்து அவர்கள் அதை தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றார். அதில் எனக்கு செயற்கை நுண்ணறிவும், இந்த பதிப்பு துறையும், எழுத்தும் குறித்து பேசுவதற்கு கிடைத்த நல்வாய்ப்புக்கு நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நண்பர்களே, தொடக்கத்தில் சொன்னது போல, மற்ற எந்த துறையில் இந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக சொல்வேன், பதிப்புத் துறையில் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பல பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நான் முதலாக பார்த்தபோது மனிதர்கள் எஃகு அந்த அச்சு கோர்ப்பார்கள். அந்த அச்சுகளை வைத்து அச்சு கோர்த்து அதை ட்ரெடல் மிஷின் என்று சொல்வதிலே அச்சடிப்பார்கள். அப்படி பார்த்து பிறகு நாங்கள் ஆஃப்செட் இயந்திரங்கள் பார்த்தோம். புரோட்டோடைப் செட் பார்த்தோம். பிறகு 80களிலே கணனி வந்த பிறகு அது மொத்தமாக புரட்டி போட்டு விட்டது. யார் வேண்டுமானாலும் மிக எளிதாக ஒரு சில மாதங்களிலே புத்தகங்களை பல புத்தகங்களை 1 மாதத்திற்குள் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு சூழலை உருவாக்கியது. 2000க்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால், இணைய வழியாக படிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய வந்தது. 2010 வாக்கிலே கிண்டல் வரும்போது, இன்னும் அதை மக்கள் டிஜிட்டல் புத்தகங்கள் படிப்பதற்கு ஏதுவாக அமைந்தது. ஒலி புத்தகங்கள் பார்த்தோம். இந்த இந்த சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒரு நவீன யுகத்திற்கு உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றோம். செயற்கை நுண்ணறிவு என்ற சொல்லப்படுகின்ற ஒன்று. இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக நாம் இதை புழங்கி வந்தாலும் கூட, கடந்த சில ஆண்டுகளாகத்தான் இது பெருமளவிலே மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அந்த அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால், இதனால் பல துறைகளிலே பல்வேறு தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பதிப்புத்துறை, எழுத்துத்துறை உலகிலே முதலாக பாதிக்கப்பட்டது என்று சொல்வதிலே எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. அதற்கு மிக முக்கிய காரணம் நாம் சாதாரணமாக வேர்ட் ப்ராசஸர் இதிலெல்லாம் நம்ம அடிக்கும்போதே பார்த்திருப்போம். ஏதாவது தவறாக ஒரு சொல் வந்துவிட்டால் உடனே அது சுட்டிக்காட்டக்கூடியதாக வந்தது. பிறகு நாம் ஒன்று அடிக்கும்போது தொடர்ந்து என்ன வர வேண்டும் என்பதை அதுவே நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வகையிலே அமைந்தது. அந்த வகையிலே இன்றைக்கு எழுதுவது என்று மிக எளிமையாக்கிவிட்டோம். 10, 15 ஆண்டுகளாகவே நாம் எழுதுவதற்கு ரொம்ப எளிமையாகி விட்டது. ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவு வரத் தொடங்கிய பிறகு ChatGPT, Gemini போன்றவை எல்லாம் வந்த பிறகு, எழுதுவது என்பது என்னுடைய வேலை இல்லை என்பது போல அவைகள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது, கட்டமைத்திருக்கிறது. இது ஏதோ புதிதான விஷயம் அல்ல. காலங்காலமாக இருக்கிறது. பல பெரிய எழுத்தாளர்கள் எழுத மாட்டார்கள். தங்களுடைய கருத்துக்களை தன்னுடைய செயலாளரிடம் சொல்லுவார்கள். அவர்கள் அத குறிப்பெடுத்துக் கொண்டு எழுதுவார்கள். இது பல பெரிய அறிஞர் பெருமக்களுக்கெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். எழுதுவதற்கென்றே ஆட்களை வைத்திருந்தார்கள். பிறகு அதை எடிட் செய்வதற்கு வைத்திருந்தார்கள். இந்த வேலையை இன்றைக்கு அ நம்முடைய செயற்கை நுண்ணறிவு எடுத்துக்கொண்டு விட்டது. அந்த வகையில இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அ யோசித்தாலே போதும். திட்டமிடல். நான் திரும்பவும் சொல்கிறேன், பலமுறை நாம் திரு குணசேகரன் அவர்கள் பேசிக்கூட கேட்டிருக்கின்றோம். செயற்கை நுண்ணறிவால் நமக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. வேலை வாய்ப்புகளிலோ எதிலும் ஆபத்து இல்லை. ஆனால் செயற்கை நுண்ணறிவை நன்கு கற்றுணர்ந்த ஒருவரால் நமக்கு ஆபத்து இருக்கிறது. காரணம், அவர் அதை பயன்படுத்தும்போது நமக்கு பயன்படுத்த தெரியவில்லை என்றால் நாம் பின்தங்கி விடுவோம். அந்த வகையிலே இன்றைக்கு பதிப்புத்துறை அதையும் உள்வாங்கி கொண்டிருக்கின்றது.
குறிப்பாக எழுதுவது மட்டுமல்ல, எழுதியதை செம்மைப்படுத்துவது, திருத்துவது, ஆங்கிலத்திலே சொல்வார்கள் வந்து எடிட்டிங், பாலிஷிங் இதெல்லாம் வந்து ரொம்ப மிக முக்கியமானது. இதை இன்றைக்கு எந்த வகையிலும், அதாவது உலகத்தில வந்து இன்றைக்கு எந்த எந்த விதமான ப வட் வட் வட்டார மொழியாக இருக்கலாம், இல்லை குறிப்பாக வந்து இந்த இந்த இடத்துல பேசுவது போல எனக்கு வேண்டும் என்று சொன்னாலும் கூட, அதை அமைத்துக் கொடுக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு உருவாக்கி விட்டது. எழுதுவது மட்டுமல்ல, ஒருவர் எழுதியதை நான் படிப்பதற்கும் கூட இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு உதவி செய்கிறது. எனக்கு பதிலாக அது படித்துவிட்டு அதில் என்ன இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வல்லமை பெற்றதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவுகள் எல்லாம் நம்மோடு பேசக்கூடிய வகையில டாக்கிங் புக்ஸ் என்பவைகள் வந்துவிட்டன. ஒரு புத்தகத்தில் இருக்கின்ற செய்திகளை வந்து பலமுறை திரும்ப திரும்ப இப்பொழுது நான் திரு அ உங்களில் யாராவது ஒருவர் ஒரு புத்தகத்தை படித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னால், ஒரு முறை சொல்வீர்கள், இருமுறை சொல்லுவீர்கள். ஆனால் 1000 முறை நான் கேட்கும்போது, வெவ்வேறு வகையிலே கேட்கும்போது, எந்த விதமான சலிப்பும் இல்லாமல் எனக்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றது செயற்கை நுண்ணறிவு. மொழிபெயர்ப்பு என்பது இன்றைக்கு மிகவும் எளிமையாக வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த அ இயந்திரங்கள் மொழிபெயர்ப்பை பார்த்து நாம் எள்ளி நகையாடினோம், சிரித்தோம். ஆனால் இதையெல்லாம் இன்றைக்கு தலைகீழாக மாறி, அவை மிக சிறப்பாக இன்றைக்கு அவை இன்றைக்கு மொழிபெயர்ப்புகள் செய்து கொண்டிருக்கின்றன. புதினம் அல்லாத கட்டுரைகளை எல்லாம் இன்றைக்கு 100க்கு 100ஆக அது ஆங்கிலத்திலிருந்து தமிழோ, தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கோ கொண்டு செல்கின்றன. அந்த வகையிலே இன்றைக்கு நான் எழுதியது உலகமெங்கும் செல்ல வேண்டும். முன்பெல்லாம் ஒரு 30, 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீர்கள் என்றால், அ வெகுஜன பத்திரிகைகளிலே எழுதினால்தான் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. சிறு பத்திரிகைகள் என்பது பெரும்பாலும் ஒரு சிறிய தெருக்குள் அல்லது சிறிய ஊருக்குள் முடங்கி போய்விடும். அப்படித்தான் இன்றைக்கு வந்து நான் வந்து முகநூலில் எழுதுகிறேன், நான் வலைத்தளத்தில் எழுதுகிறேன், உலகத்தில் இருப்பவர்களெல்லாம் படிப்பார்கள் என்று நினைத்தால் அது அவ்வளவு எளிதல்ல. காரணம் நம்மைப் போல பல லட்சம் வலைத்தளங்கள் இருக்கின்றன, முகநூல்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு சிங்கப்பூரிலே இருப்பவர்கள் தமிழ்நாட்டிலே இருப்பவர்களோடு இணையும்போது, உலகத் தமிழர்களெல்லாம் ஒன்றாக இணைகின்ற போது, நாம் ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டமைப்பாக நம்முடைய படைப்புகளை கொண்டு செல்ல முடியும். அந்த வகையிலே நாங்கள் தொடர்ந்து வெளிநாட்டிலே வாழ்கின்ற தமிழர்களுடைய புத்தகங்களை பதிப்பிப்பதிலும், அவர்களுடைய எழுத்துக்களை இங்கே அறிமுகம் செய்வதிலும் நாங்கள் தொடர்ந்து பணியை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நீங்கள் தொடர்ந்து எழுதுங்கள். உங்களுடைய புத்தகங்களுக்கு நவீன வடிவங்கள் கொடுங்கள். அதை அதை இங்கே தமிழ்நாட்டிலே எப்படி அதை சந்தைப்படுத்துவது என்பதற்கு உதவி செய்வதற்காக எங்களைப் போன்றவர்கள் காத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் நம்முடைய படைப்பு போய் சேருவதற்கு அது வசதியாக அமையும். சிங்கப்பூரிலே இருக்கின்ற தமிழர்கள் இன்றைக்கு வந்து நிறைய வாசிக்கிறார்கள், நிறைய எழுதுகிறார்கள். தமிழ்நாட்டிலும் அதைப் போல தான் இன்றைக்கு. தமிழ்நாட்டில் கூட வேடிக்கையாக சொல்லுவார்கள், புத்தகம் படிப்பவர்களை விட புத்தகம் எழுதுபவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அது நல்லது. ஒரு ஒரு சமூக அமைப்புக்கு மிக முக்கியமானது. அருமையான கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் திரு ஒளிவண்ணன். அவரோடு சேர்ந்து நாமும் பயணிப்போம். இளைய தலைமுறையினர் இன்னும் அதிகமாக தமிழில் எழுத வேண்டும். செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்கள் நம்மிடம் வந்தாலும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மூத்த மொழி நம் தமிழ் மொழி. அதனையும் எடுத்து சென்று எதிர்காலத்துக்கு செல்வோம். திரு ஒளிவண்ணன், உங்களது நிறைவான செய்தியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது விடைபெறுவோம். சொல்லுங்கள். எனக்கு இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு சிங்கப்பூரில் இருக்கின்ற மாணவர்களோடு பேசுவதற்கு கொடுத்ததற்காக நான் என்னுடைய அருமை சகோதரர் குணசேகரன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். மாணவர்கள் அவர்கள் சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் பார்த்து என்று சொன்னால், அவர்களுக்குள் எப்பொழுதும் ஒரு ஒற்றுமை. எந்த கவலையும் இல்லாமல் இந்த உலகில் சிறகை விரித்து சந்தோஷமாக அவர்கள் பறக்கக்கூடியவர்கள். அவர்கள் எண்ணங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எந்த விதமான ஒரு கலப்பும் இல்லாமல் சுதந்திரமாக செல்லக்கூடியவை. அவர்களை ஒரு பாதைக்குள் செல்லும் வகையிலே, எதிர்காலத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற வகையிலே உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து அதை முன்னெடுத்து வருகிறீர்கள். அந்த வகையிலே நான் உங்களை வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு இப்படி அவர்களோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.